அனைத்து தமிழ் இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி. இது வரைக்கும் கௌரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு உண்டான ரெசிபியை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கௌரிஸ் கிச்சனில் எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கால் பகுதி குடமிளகா, ஒரு முட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பீச் அஜினோமோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லை வேண்டானாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அஜினோமோட்டோவும் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 2 கப் ரைஸு, சூடான சாதம் 2 கப் ரைஸை நல்லா உதுத்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான ஆயில் கொஞ்சம் எச்சாவே விட்டுட்டு கடுகு போடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயையும் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ண ப்ரௌனிஷாக வர அளவுக்குலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். சும்மா ஒரு மீடியமாக அந்த ரா ஸ்மெல் போனோனையுமே நீங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ட்ரை வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இப்படி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாகவே எக் ரைஸில் பார்த்தீங்கன்னா குடமிளகாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க, முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுவாங்க, குடமிளகாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முட்டை நம்ம தனியாக வறுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா உருண்டையாக பிரிஞ்சு வரும். அது வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை எப்பயுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா முட்டை நமக்கு நல்லா பிரிஞ்சு வர்றது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வேகவும் வேகாது, நமக்கு அப்படியே குளக்குளனே இருக்கும். அதனால் நம்ம ட்ரை வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போதே நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த தக்காளி மாதிரி சாஸ் ஐட்டம்லாம் நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு தக்காளி ஆட் பண்ண ஃப்ளேவர் வேண்டாங்கும்போது நீங்கள் தக்காளி சாஸ் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இதிலேயே சேர்த்தி போட்டுருங்க. ஏன்னா சாதத்தில் நம்ம போட்டு கிளறும்போது அது அதிகமாக பரவி நிற்காது, அங்கங்கே திட்டாக நிற்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பு கரிக்கும். அதனால் நீங்கள் இந்த கலவையிலேயே தேவையான உப்பை ஒரு அசம்ஷனாக போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்ல கிரேவியாக வர அளவுக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு கிரேவியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள், கரம் மசாலா, அஜினோமோட்டோ நான் ஏன் ஆட் பண்ணேன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் நம்ம ரைஸ் வாங்குற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், அதுக்காக நான் அஜினோமோட்டோ ஆட் பண்ணேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா வணக்கணும். அது ஒன்று மட்டும்தான் பாக்கி. இதில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸில் சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சோயா சாஸ் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் இதில் சோயா சாஸ் சேர்த்தலை. டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நார்மலாகவே எக் ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா, அதுக்கப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் ராவாக சேர்த்த மாட்டாங்க, சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சாஸுக்கு பதிலாக நான் இன்க்ரீடியன்ஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதே ஸ்டெப்பில் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குட்டீஸ்க்கெலாம் கூட பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா ஃப்ரை பண்ணி எக் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். சாதம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சுடு சாதம் மட்டும் இல்லை, காலையில் பண்ண சாதம், ஈவினிங் பண்ண சாதம் மீதியாக இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இப்போது சூப்பரான சிம்பிளான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ bye bye from Gowri's kitchen. Thank you for watching. Healthy food everywhere.